நைட்டு வந்து 8:30க்கு அப்படியே சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் கிளம்பி போகிறதுக்கு பஸ்ஸு வந்து 10:30க்கு தான். டைமே போகலை ரூமில். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே எதுக்கு நடந்து அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே இருந்து பார்த்தேன். அந்த பில்டிங் அழகெல்லாம் அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அந்த நேரத்துலேயே வந்து கொஞ்சம் வாக்கிங்லாம் போனாங்க. எனக்கு திடீர்னு யோசனை இருந்தது, சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோம்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு, ஏன்னா டைம் வந்து இன்னும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்குது பஸ்ஸுக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ சாவி மொபைலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி போய் கொஞ்சம் அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொஞ்சம் வாக்கிங் போனோம்னு வச்சுங்க, மக்களோட கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். சரின்ட்டு இந்த மாடிப்படி வழியாக கீழே இறங்கிட்டு இந்த அபார்ட்மெண்ட்டையே கொஞ்சம் நேரம் சுற்றி வர்றது. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த நீட்டான ரோட்டில் வந்து வாக்கிங் போகிறது வந்து சலிப்பே தட்டாது. அவ்வளோ சுகமாக இருக்கும். நல்லா ஓப்பன் ஏர், நல்லா காற்றுல விசுன்னு அடிக்கும், நல்லாயிருக்கும். சரி அப்படி தான் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் பாஸ் அப்படியே பண்ணிவிட்டு சரின்னு பார்த்தேன். டைம் வந்து 9 மணிக்கு மேலே ஆச்சு. சரி மேலே போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் வந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சரின்ட்டு ஒரு வழியாக வந்து திருப்பி வந்து ரூமுக்கு போயிட்டு சரி டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பேக் எடுத்துகிட்டு ஒரு கிளம்பி கோபிக்கு போயிட்டேன்.